ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். என்னை ஆதரித்த அனைத்து குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. டே மச்சா, டே எந்திரா டேய். நேற்று ஷூட் எப்படா போச்சு? முடிஞ்சா? நல்லாவே போச்சுடா. ஃப்ரெண்டோட கடையில் தான் ஷூட்டா, ஸோ ஸ்மூத்தாகவே முடிச்சிட்டோம். ஆனால் ஷூட் முடிச்சுட்டு வர தான் 3 மணி ஆயிடுச்சு. அதான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஏய் சூப்பர்ரா. எப்படி ரிலீஸ் ஆக ஒரு 3 to 4 months ஆகுமா? தாராளமாக ஆகிடும். சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என் ஃபோனை மட்டும் சார்ஜ் போட்டுறா. மச்சா வெற்றி, நிறைய கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குடா. நீ சார்ஜ் போடுறா, நான் வந்து பார்த்துக்கிறேன். மச்சான், டே வெற்றி, டே வெளியே வாடா. என்னடா? மிஸ்டர் வெற்றி, யுவர் ஸ்கிரிப்ட் ஹாஸ் பீன் செலக்டட். பி த நெக்ஸ்ட் கிரேட் டைரக்டரா? மச்சான் வெற்றி, டேய் பின்னிட்ட போ, மாஸ்டா. டே வெட்டி இருக்காங்கடா, டேரக்ட் ஆயிட்டான்டா. நம்ம தான் எல்லாமே. ஒரு நிமிஷம். ஹலோ, யாரு? மச்சான் விஷயம் தெரியுமாடா உனக்கு? நம்ம வெற்றி இல்லை, டேரக்டர் ஆயிட்டான்டா. நம்ம தான் இனிமே மாசு. பாரு, இனிமே நம்மளால எங்கே போக பாருன்ட்டு வந்துடுறா. நைட்டு பார்ட்டி இருக்கு. சரிடா மச்சான், நான் அப்புறமா கால் பண்ணுறேன். நிறைய பேருக்கு சொல்லணும். சாயந்தரமா வந்துருங்க வீட்டாண்ட. சரிடா மச்சான், பேடா 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 பேடா. ஏ வெற்றி, எங்கடா கிளம்புற? ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்கா? யாழ்னியை பார்க்க போகிறேன்டா. நான் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா? நிறைய பேர் சொல்லுவாங்க பொண்ணா பிறந்தா புண்ணியம்னு. அதே ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லைன்னா புண்ணியத்தை தாண்டி அந்த பொண்ணோட வாழ்க்கையே போர்க்களமா மாறிடும். இதுக்கு மேல என்னால முடியாது. முடிஞ்ச வரை போராடி பார்த்துட்டேன். இதுக்கு மேல நோ சான்ஸ் அட் ஆல்.
சாரிம்மா, சாரிப்பா. என்னால இதுக்கு மேல சர்வை பண்ண முடியாது. நான் உங்ககிட்டயே வந்துடுறேன். லாஸ்ட் பேஜ். என்னோட சின்ன வயசுலயே என்னை விட்டு நீங்க 2 பேரும் போயிட்டீங்க. வாழ்க்கைனா என்னன்னு தெரியாத எனக்கு முத தடவையா வாழ்க்கைய தொலைச்சிட்டு நின்ன. ஆனா அப்போ எனக்கு கை கொடுத்தது சித்தி மட்டும்தான். அவங்களுக்கு பொண்ணு இல்லாததுனால என்னமோ சித்தி என்ன அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நான் அங்க சித்தி கூட சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல. எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பேசியிருக்கேன் மாமா. சைல்டு கேர் தான் வச்சுருக்காங்க. யாழினியை வேணா அங்கே ஜாயின் பண்ணி விட்டுலாமே, ரொம்ப நாளாக பார்த்துப்பாங்க. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? அதுக்குள்ள எப்படி? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 4-5 இடத்துல விசாரிச்சு நல்ல இடமா பார்த்து சேர்த்து விடுவோம். லைஃப் மேட்டர் தம்பி. கொஞ்சம் எல்லாரும் வாயை மூடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கீங்க. யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? நான் தான் பார்க்க சொன்னமா. இனி இத பத்தி பேசதாண்டா யாரும் இங்க இருக்க வேணாம். முதல் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. மாப்ள, அவன் ஏதோ கோவத்துல பேசுறா, பெருசா எடுத்துக்காதீங்க. நில்லுங்க மாப்ள, இருங்க. ஏண்டி அறிவில்லை உனக்கு? இப்படியா பேசுவ? நீங்க அவங்களோட போறீங்களா இல்ல வாயை மூடிட்டு இங்கே இருக்கீங்களா? சித்தி, சொல்லுடா தங்கம். அவங்க சொன்ன மாதிரியே இந்த சைல்டு கேர்ல சேர்த்து விட்டுறீங்களா? நீ என் புள்ளடா. இது உன் வீடு. நீ எதுக்கு அங்க போய் தனியா இருக்கணும்? நீ இங்கதான் இருக்கணும், என் கூடவே. ஆனா சில வருஷத்திலே சித்தியும் என்னை விட்டு போயிட்டாங்க. அந்த வயசுல எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. சித்தப்பாவோட ரியல் ஃபேஸ் என்னன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. கொஞ்ச வருஷத்துக்கு இதுதான் என்னோட ரொட்டீன். சொல்லப்போனா இதான் என்னோட ஹோம்ஒர்க். ஆனா இதோட நிக்கல. ஒரு நாள், ஏய், கதவை தரடி, கதவை தர. சமாளிச்சு காலேஜ் போன ஃபர்ஸ்ட் டேல என் காதுல கேட்டுட்டே இருந்தது,
இந்த 3 வருஷம் காலேஜ் முடிச்ச உடனே பார்ப்பேன். விஸ்காம் எடுத்தத காரணம் காட்டி காசு மட்டும் தர ஆரம்பிக்கல, அவ்வளோதான். உன்னை வச்சு எப்படி காசு பார்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ட் தி டைம் ஃப்ளைஸ். கொடுத்த டைம் முடிஞ்சு சில மாதம் ஆச்சு. என்னால் இதுக்கு மேலே சமாளிக்க முடியல. இட் ஃபீல்ஸ் லைக் மை டெஸ்டினி ஹஸ் பின் ரிட்டன் இன் பேட் லக். இங்கே லக்கி அண்ட் லக்கின்லாம் ஒன்றும் இல்லைடா. அதெல்லாம் ட்ரை பண்ணாமல் சோம்பேறித்தனத்தால் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்களும் தோல்வியை பார்த்து பயந்துருப்பாங்கல்ல, அவங்களும் அவங்களே ஏமாற்றி சமாதானப்படுத்துறதுக்காக வச்சுக்கிட்ட பேர்றா. நீ உன் ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டு ட்ரை பண்ணுறா, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் உடனே இல்லை, ஒரு நாள். சரி. ஹலோ. ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டாமா? சரி, நான் போய் பக்கெட் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. சொல்லுடா, என்ன ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்க? சாரிடி, கோச்சுக்காத. நான் ஏன்டா கோச்சுக்க போறேன்? சரி சொல்லு என்னன்னு. ஆமாம், ஏன் ஃபேஸ் டல்லாக இருக்கு? உடம்பு சரியில்லையாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சொல்லு என்னன்னு. அதான் யோசிச்சு பாரு, லட்சக்கணக்கானவங்க பேர் ஒரு படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு கை தட்டுறப்ப அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் டைரக்டட் பை வெற்றின்னு வந்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல? அதுவும் கூடி சீக்கிரமே நடந்தா நல்லா தான் இருக்கும். இப்போ புரியுற மாதிரி சொல்றியா இல்லை நான் கிளம்புறேன்? இரு, நான் டேரக்டர் ஆகிட்டேன்டி. ஒரு 1 மந்த் முன்னாடி போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஸ்கிரிப்ட் பிச் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்கு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சீக்கிரமாக ஷூட் ஆரம்பிக்கலான்னு மெயில் பண்ணியிருக்காங்க. சூப்பரா, கங்க்ராட்ஸ். ஒரு நிமிஷம் இரு, இதோட சேர்த்து இன்னொன்னும் சொல்லணும். இன்னொன்னா? சரி சொல்லு. அது இல்லடி, எப்படி சொல்கிறது? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம்ல, ஆனால் லைஃப் லாங் இதை விட ஒரு பெட்டரான பாண்டிங்கில் ட்ராவல் பண்ணோம்ல. இதில் என்னடா சந்தேகம்? ஃப்ரெண்ட்ஸாக இல்லை, லைஃப்பில் கண்டிப்பாக பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அது இல்லடி, நான் சொல்ல வந்ததே தப்பாக புரிஞ்சுட்டேன். இரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இந்தாடி, இதை புடி. என்னடா பொக்கே? ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்ல வந்ததை சொல்லிக்கிறேன். எனக்கு வேற ஒரு மாதிரி பயமாக இருக்கு. இல்லடி யாழினி, சின்ன வயசுலேருந்து உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு தோணுது. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. இனிமேல் நீ என் கூட லைஃப் பார்ட்னராக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு தோணுது. உனக்கு எப்படின்னு தெரில, டேக் யுவர் டைம். உனக்கு ஓகேனா மட்டும்தான், இல்லைன்னா லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். உண்மையா என்ன பிடிக்குமா? என்னை விட்டு போயிட மாட்டேல்ல? ப்ராமிஸ் பண்ணு. நீ என்னை விட்டு போகாம மட்டும் இரு, நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன். இப்படியே. லவ் யூ. சரி வா, வெளியில் எங்கேயாச்சும் போவோம்.
நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, போய் ரெடி ஆகிட்டு வா போ. ஹலோ மச்சான், டே ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ பண்ணது உண்மையிலே ரொம்ப பெரிய ஹெல்ப்பு. மச்சான், ஏன்டா பேச பேச கட் பண்ணிட்ட? அதான்டா உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், கனெக்டே ஆகலடா. உன்னோட ஆள்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஷூட்டிங்க்கு வச்சிருந்த ஃபேக் டாக்ஸினை தான்டா கொடுக்கலான்னு நினச்சேன். சாரிடா மச்சான், பாட்டில் மாறிடுச்சு. உன்ட்ட ஒன்று சொல்லிட்டா, சத்தியமா தேவதை மாதிரி இருக்க. லவ் யூ. ஏய் லவ் யூ டி. லவ் யூ லவ் யூ. ஷப்பா, உன்னை லவ் யூ சொல்ல வைக்கிறதுக்குள்ள என்ன 3 வாட்டி சொன்னதுக்கே எப்படி சொல்ற? நாளா 6 வருஷமா நீ சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, அப்போ நான் தான் லேட்டா? ஆனா என் லைஃப்ல கிடைச்ச பிடிச்ச ஒரு கிஃப்ட். நான் கஷ்டப்பட்ட நிறைய சுச்சுவேஷன்ல இருந்து என்னை அவனுக்கே தெரியாம வெளியில கொண்டு வந்த ஒரு ஆள் வெற்றி. மை ஒன்லி லாஸ்ட் விஷ் இஸ் டு டிராவல் வித் ஹிம் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். சரி உட்கார் போவோம். என்னடா புக்கில் என்னமோ எழுதியிருக்கு? நீயே படி. உன்னை என் காதலியாய் கரம் பிடித்து எல்லா காலங்களையும் கடந்து கல்லறை என்னை அணைத்த பிறகும் கல்வெட்டின் எழுத்துக்களாய் நிலைத்து உன்னை என்றும் காதலிப்பேன், என் உயிர் காதலி.